சப்பா, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எம்புட்டு நேரம் தான் நிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். உள்ள உக்காரலான்னு பார்த்தா குறு குறு குருன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ, ஒரு போட்டோவை கழுவி சுத்தம் பண்றதுக்கு இம்புட்டு நேரமா ஆகுது. ஏங்க, இது என்ன கல்லு கடையா? நினைச்ச உடனேயுமே உங்களுக்கு எல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். பொறுக்காமன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆட நீ வேறடி. ஒரு வேலைன்னா அது சட்டு புட்டுன்னு முடிக்கணும். அதை விட்டுப்புட்டு எரிச்ச கன்றாவியா. ஆமா, நீங்க எப்படி மன்னர் பரம்பரை, உங்களுக்கு ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் நிக்க முடியாது. அந்த பையன் போட்டோ எடுக்கிறதுக்குள்ள 1000 பிரச்சனை பண்றீங்க. அந்த பையன் நிறுத்தி நிதானமா போட்டோ எடுத்து எல்லாம் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. பார்த்தா பரப்பிங்க. முடி சார்ந்த மன்னரும் முடிவுல ஒரு பிடி சாம்பலாக போகிறவன் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 1000 தான் நீங்க பெரிய கொம்பனாவே இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு சில இடங்களுக்கு வந்தா அடக்கிதான் வாசிக்கணும். இருக்குன்ட்டு ஆடக்கூடாது. பொறுங்க. ஐயோ, இந்த ஆளு வேற சரியான மண்டகணம் பிடிச்சவன் போல இருக்கு. என்ன வறுத்து வாரான். எப்பா இந்த பொண்ணோட நிலைமையெல்லாம் நினைச்சு பார்த்தாலே கவலைக்கிடமா இருக்கு. எப்படிதான் இப்படி ஒரு அப்பனோ தெரியல. எனக்கு இங்க இருந்தா டென்ஷன் மண்டைக்கு ஏறிடும். நான் போய் ஒரு கட்டிங்க போட்டு வாரேன், இருந்து பாருங்க. அதானே, உங்களுக்கு இப்ப குடிதான் முக்கியம். பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு டா வந்து உங்க அப்பா நல்லா மாப்பிள்ளை பார்க்கறாரு, பாத்துக்க. இதுதான் உங்க அப்பா லட்சணம். இங்க பாருடி, வாயை மூடிக்க சரியா? இது தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி புள்ள மனசை களைச்சு விட்டுக்கிட்டு இருக்காத. என் பிள்ளைக்கு தெரியும் அப்பன் எப்படி பட்டவேன்னு. நீ ஒன்றும் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேணாம். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாத ஆணிய புடுங்கிக்கிட்டு இருக்காம. ஆமா, உங்க அப்பனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. சர்டிபிகேட் ஊர்ல சின்ன குழந்தை கூட சொல்லும். போங்க ஆத்தி. ஷோ, ஒரு போட்டோ எடுத்து கழுவுறதுக்கு இம்புட்டு நேரம். போயிட்டு வந்து ஏத்திட்டு வாரேன். ஏமா அப்பா கிட்ட வாயை கொடுத்துட்டு இருக்க? கம்முன்னு ஒரு ஓரமா நிக்க வேண்டிதானே? உங்க அப்பனுக்கு இப்படி எல்லாம் போடலன்னு வையி, அம்பிட்டு தான் நம்மள தூக்கி கணங்கன்றுவான். உங்க அப்பனை ரொம்ப நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்காத. விடுமா விடு. அப்ப எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? சொன்ன உடனே கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, அப்பதான் சாமியை கும்பிட்டு கீழே மலையில இருந்து கீழே போற பஸ் வந்துச்சு. அதுல ஏறி வீட்டுக்கு போய் 2-3 துணியை எடுத்து வச்சுக்கிட்டு சட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன். நம்ம நேரம் அடுத்தடுத்து பஸ் இருந்துச்சு மேட்டுப்பாளையத்துக்கு. அப்படியே வந்தேன். சரி, போன தடவையாவது தம்பி பையன் தான் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். இந்த தடவை யாருமே இல்லையே, என்னடா பண்றதுன்னு ஒத்தையில வருவோன்னு பார்த்தேன். அப்புறம் இவங்க நின்றுகிட்டு இருந்தாங்க. அப்படியே இவங்க கூட வந்தாச்சு. சரிங்கம்மா, தம்பியையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் பாரு, நீங்க மட்டும் வந்துட்டீங்க. இல்ல, நீ அங்க வீடு வேற மாத்தணும்ல, அதனாலதான். வேற என்ன, வீடு மாற்றி எல்லா ஜாமான் சட்டியும் மாற்றி வச்சுட்டு வந்துடுறேன். எப்படி இங்கேருந்து எல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு 3-4 நாள் ஆகிடும். நம்ம உடனே போனோனையும் வரவும் முடியாது. இங்கே என்ன பக்கத்துலேயே இருக்குது, நினச்சோனையும் போகிறதுக்கும் வரத்துக்கும். அதனால தான் நீங்கள் போங்க, நான் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னாரு. அதுக்காக தான் நீ. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன உங்க அம்மாவுக்கு போன் போட்டு சொன்னீங்களா புள்ள அப்படி பெரிய மனுஷி ஆயிட்டானு? எல்லாம் சொன்னேங்க்கா. என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு உடம்பு முடியலையா, அதான் எங்கிட்ட வாரது நீங்கள்லாம் தான் போறீங்கல்ல, அது போதும் அப்படின்ட்டாங்க. அட சும்மா சொல்லாமதா, நாங்க யாரும் இங்க தப்பாலாம் நினைக்கிறதுக்கு இல்ல. என்ன சொன்னாங்க? இல்லை, இந்த மாதிரி பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எதுக்கு என்கிட்ட சொல்கிற வைக்கிறேன் அப்படின்னு பிடிச்சி திட்டினாங்க. அதுவும் இல்லாமல் புள்ள யாரோட புள்ள? அவன் புள்ள தானே. அவன் புள்ள வயசுக்கு வந்ததுக்கே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா அப்படி இப்படின்னு வாய் பேசினாங்க. யாரு சொன்னா என்ன? இவங்களே தான் சொல்லணுமா? ஏன் அதான் நீ சொல்லியிருக்கல, நீ சொன்னா வரத்துக்கு என்ன? அதுக்குன்னு இல்லம்மா, அவங்களுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்கும்ல. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல எல்லாம் நான் ஒத்து போக மாட்டேன். இப்போ உங்களுக்கு சொன்னாங்க, சொன்ன உடனே அள்ளி கட்டிக்கிட்டு ஓடியாருல. அவங்களுக்கு எப்ப சொல்லியிருப்பாங்க ஒரு வார்த்தை? இவங்களுக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லையே. பையனோட புள்ள அப்படின் போது இவங்களோட முத பேத்தி இப்படி குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. இவங்க தானே முன்ன வந்து எல்லாம் பண்ணணும் வைக்கணும். அவங்க எல்லாம் பண்ணுவாங்க வைப்பாங்கன்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க பாப்போம். நான் இருக்கேன், என் பிள்ளைங்க எல்லாரும் நீங்க எல்லாம் இருக்கீங்க. நீங்க நம்மளாம் சேர்ந்து பண்ண மாட்டோமா? அப்படியே என்ன பிள்ளைய ஒத்தையில விட்டுற போறோம்? இங்க பாருங்கம்மா, தாய் மாமஞ்சிரு நாங்க செய்யறோம். அப்படியெல்லாம் பிள்ளைய ஒத்தையில நாங்க விட்டுற மாட்டோம், சரிங்களா?
ஐயோ அதெல்லாம் நான் ஆசைப்படுறது கிடையாது. நான் அதுக்குன்னு சொல்லலை. நானே தாய் மாமன் வீடு தான் நினச்சோன்னே இந்த பிள்ளைக்கு போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வச்சாச்சு. நாளைக்கு சாப்பாடாக்கி போடணும். முதல்ல தாய் மாமன் வீடு தான் செய்யணும் வைக்கணும்னு நம்ம அதெல்லாம் ஆசைப்படல. என்ன தான் 1000 பிரச்சனை இருக்கட்டும், 1000 வம்பு தும்பு இருக்கட்டும், வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது? நம்ம தான் வந்துட்டு நம்ம குடும்பம் முக்கியம், நம்ம பிள்ளைங்க முக்கியம் அப்படின்னு யோசிக்கணும். இந்த இதுங்க சின்ன சிறுசுங்க, இதுங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். நல்லது கெட்டது இருந்து இதுங்க பார்த்துருக்கா வச்சிருக்கா. விசேஷம் இவங்களுக்குன்னு பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம தானே எல்லாம் பார்க்கணும். இதை செய்யுங்கப்பா அதை செய்யுங்கப்பான்னு சொல்லணும். சரி வரவே முடியல, சரிப்பா இந்த மாதிரி நான் கேட்டேன், என்னை கூட்டிகிட்டு வரதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் இருந்து பாருங்க வைங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்கிறதுக்கு என்ன, ஒரு ஃபோன் பண்ணுறது கூட இல்லை. அந்த அளவுக்கு இருக்காங்க. சரி விடுமா விடுமா, எதுக்கு நல்லா இருக்க இடத்துல சாணியை கொண்டு முழுவன கதையா? அவங்கள பற்றி பேசு, அவங்க பேச்சே வேண்டாம் விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு. ஆமாம் நீ எதுக்கு சும்மா தேவையில்லாத பேச்சு? அவங்க இவங்கன்னு செஞ்சாலும் நாளைக்கு சொல்லு கடன்னா. அம்மா அண்ணியை போய் பார்த்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் இப்போ போகக்கூடாது, கம்மனு இரு. அம்மா ப்ளீஸ்மா அண்ணியை போய் பார்த்துட்டு வரம்மா. என்னையா பசி எடுத்துருச்சா? சாப்பாடு கொடுத்துறவா? அது ஒன்றும் இல்லைக்கா, செல்வியை பார்க்கணும் மாமா, பார்க்கணும்னு ஒரே அடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால என்ன, புள்ள இருந்தா குளிச்சுக்கிட்டு இருக்கா, அதை அத்தை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க, குளிச்சுட்டு வந்துடட்டும், போய் பாப்ப சரியா? சப்பா, இந்த மாடுங்களுக்கு தீனியே போடக்கூடாது போல இருக்கு. தின்னவும் போகாம திங்கவும் போகாம தானே இருக்குதுங்க. அள்ளி எத்தனை தடவை தான் போடுறது? கை காலே போஞ்சு போகுது. இதுல வேற ஒரு தடவை கூட்டினா ஆவாதா? உன் மாமியார் இருக்காரி, அந்த இடத்துல ஒரு சாணி இருக்கக்கூடாது, ஒரு இது கோமியம் இருக்கக்கூடாது. பெரும் அக்கப்பொரு பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு நீ வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? கம்முன்னு இருக்க முடியாது உன்னால. அதை இதுன்னு பேசி இப்போ பாரு எங்கே வந்து நிற்கிறேன்னு. இதெல்லாம் தேவையா உனக்கு? ஏண்டி நான் என்னடி சொன்னேன்? அவன் வந்து இப்படி படுத்து கிடந்தான். சரி இப்படி சம்மந்தியோட காசு பணம் இல்லை கரியா போகுதேன்னு சொல்லி நான் அப்படி சொன்னேன். அதுக்கு இப்படி பேசுறவ? ஆமாம், பூசணிக்கு அனாமத்தா போகும்போதெல்லாம் கம்முன்னு இருப்பாங்க. கடுகு போகிறதுக்கு தான் காதை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது சரியா இருக்குது. போ, என் குடும்பத்து விஷயத்தில் நீ எதுக்கு தலையிடுற? இப்போ ஒன்னால எனக்கு தான் பேச்சு. என்னடி இப்படி பேசுறவ? நானே அந்த அவர் வேற சொல்லியிருக்காரு, அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும் வைக்கணும், எல்லாத்தையும் பொறுத்து போன்னு நானே எல்லாத்துக்கும் பல்ல கடிச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். நீ அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு அதிக பிரசங்கத்தனம் பண்ணிட்டு இப்போ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நிற்கிறான். அவன் பாட்டுக்கு கொஞ்ச நேரம் உக்காந்து இருந்தாலும் அவன் பாட்டுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ அவனையும் நீ அனுப்பி விட்டுவிட்ட. இப்போ அந்த கிளவாடிக்கு பதிலாக இப்போ மொத்த வழியும் நீ செய்ய முடியுமா? நானும் மாசமாக இருக்க நேரத்தில் என்னாலையும் அது இதுன்னு செய்ய முடியாது, வைக்க முடியாது. உள்ள சோறு குழம்பாக்கணும், பாத்திரம் மண்டம் கழுவணும், இதெல்லாம் செய்ய முடியுமா சொல்லு பார்ப்போம். நீ என்னமோ இதுக்கு முன்னாடி 10 பேரை வேலைக்கு ஆள் வச்சு செஞ்ச மாதிரி என்னமோ அதிகாரம் பண்ணிக்கிட்டு தோரணை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சா? பொண்ணை கட்டி கொடுத்தம்மா போடுறதை தின்னுபிட்டு கம்முன்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு ரொம்ப இது மாதிரி பெரிய பருப்பு மாதிரி பண்ணி இப்போ எனக்கு அசிங்கப்பட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்க. நிஜமா நீ பெரிய மனுஷியா என்னன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஊரில் உள்ளவங்க எல்லார் வீட்லையும் இப்படி தான் இருக்காங்க. ஆனால் அப்படியே இருக்காங்க? கொஞ்சமாவது உனக்கு அறிவு வேண்டாமா? என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது ஏதாவது ஒரு அறிவு இருக்குது உனக்கு? என்னடி இப்படி பேசுறவ? வேற எப்படி பேசுவாங்க? இப்போ அந்த வேலைக்காரன் போயிட்டான், இப்போ என்ன பண்ணுறது? இப்படி மற்ற வேலைக்காரனையும் நீ அனுப்பிவிட்டீன்னா மொத்த பெற்றதுக்கு நம்ம செய்ய முடியுமா சொல்லு பார்ப்போம். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்கறத விட்டுவிட்டு என்ன பண்ணி தொலைறதுனே தெரியல. சீக்கிரம் கூட்டி அள்ளி போடு. என்ன சத்தம் இங்க? பாட்டி அது ஒன்றும் இல்லை, அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அதை வேகமாக வேலை பாருன்னு. ஆமா உங்க அம்மா இப்பதானே வாக்கப்பட்டு வந்திருக்கிறா வேலை பார்க்கறதுக்கு. நீ கையை கட்டிக்கிட்டு நிக்கிற, நீ என்ன சும்மா பராக்க பார்த்துக்கிட்டு? நீ அந்த பக்கம் விளக்கமாத்த எடுத்து கூட்டு அப்படியே நின்றுகிட்டு இருந்தா யார் செய்வா இதெல்லாம்? வேலைக்காரனை துரத்தி விட்டீங்கல்ல, இப்போ ஊர்பட்ட வேலை செய்யணும். அதுவும் இல்லாம மதியானத்துக்கு சோறு குழம்பு வேற பொங்கணும். தோட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. அதனால வரசா இதை முடிச்சிட்டு அதை வந்து செய்யுங்க. சரிங்க. வரசா வேலையை பாருங்க, இதே தொட்டுக்கிட்டே இருக்காம. ஒரு வேலைக்கும் துப்பு இல்லை. சரியான துப்பு கட்ட குடும்பத்துல இருந்து என் புள்ள பொண்ணு எடுத்திருக்கா பாரு. வர்றது எல்லாம் ஒவ்வொன்றையும் தொடச்சு விட்டுட்டு தான் போகுது. இந்த கிழவி வயசில் உள்ளதுங்கெல்லாம் போய் சேருதுங்க, இதுக்கு ஒன்றும் வந்து தொலைய மாட்டேங்குதே. ஏம்மா பாத்தியாம்மா எம்பிட்டு திமிரா பேச்சு பேசுதுன்னு? வந்துட்டா ஏதோ பெரிய இவ மாதிரி, ஏதோ லாடு லபக்குதாஸ் மாதிரி. ஏம்மா சீக்கிரம் கூட்டி விட்டு சோறு குழம்பு பொங்குமா.
என்ன இவ இப்படி ஏன் வீடு உன் வீடுன்னு பிரிச்சு பேசுறா? நான் என்ன தப்பு பண்ணேன்? சம்மந்தியோட பணம் இப்படி அனாமத்தா போகுது அப்படின்னு தான் வேலை பாருங்கன்னு, அதுக்குன்னு வேலைக்காரனை விட நம்ம என்ன குறைஞ்சு போயிட்டோமா? இந்த வீட்டுக்கு சம்மந்தம் பண்ணணும்னு எல்லாத்தையும் எழுதி கொடுத்தேன். இருக்கிறதுக்கு வீடு வாசல் கூட இல்லாம மொத்தத்தையும் கொடுத்துவிட்டு இன்னைக்கு சாணி வாரி தான் இந்த வீட்டில் சோறு திங்கணும். ஏதாவது இருக்குதா? அப்படி பார்த்துக்கிட்டாங்க என்னைய. ஆனால் இவ தான் முக்கியம்னு வந்ததுக்கு இப்படி சுருக்குன்னு பேசி விட்டாளே. அன்னைக்கு இந்த வாழ்க்கை தான் வேணும், இவன் தான் வேணும்னு சொன்னோனையும் நான் கட்டி வச்சேன்ல, என்ன சொல்லணும்? சரி, என்ன பண்ணுறது? நம்ம நேரம் சரியில்லை, நேரங்காலம் நல்லா இல்லைன்னா நமக்கு பெத்த பிள்ளைங்க கூட மதிக்கான்றது சரியா போச்சு. நம்மளை கூட்டி அள்ளி போட்டு சாப்பாடாக்கு போவோம். குழம்பு வைக்க தெரியுதா? நீ எல்லாம் எப்படிதான் போய் குடும்பம் நடத்துறேன்னு தெரியல. அதை எடுத்து வெளியே கொட்டு. மொட்டைக்காரி, என்னடி அவ எதுக்கடி கத்திக்கிட்டு கிடக்குற? இந்த சாம்பார் வச்சேன், எல்லாம் போட்டுட்டேன். உப்பு எதுவும் பத்தலன்னா மட்டும் பார்த்துட்டு போடுன்னு சொல்லிட்டு நான் கடையை பார்த்துக்கிட்டேன். சரி சாப்பிட போவோமேன்னு சோத்தள்ளி வச்சு தட்டுல போட்டா உப்பள்ளி கொட்டி வச்சிருக்கா. ஏன் இப்படி உப்பள்ளி கொட்டி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறேன். நீ தானே பார்த்து போடுன்னு அப்படின்னு. அதை குழம்பு ருசி பார்த்து போடணும், அதை விட்டு குழம்பு கொதிக்குது, நீ தான் உப்பு போட சொன்ன நினச்சிட்டு உப்பு போட்டேன்றா. இப்போ அம்புட்டியும் எடுத்து நான் வெளியே கொட்டுறதா இருக்குது. பெரும் ரோதனம்மா. அடக்கடவுளே, இப்படியா வேலை பார்ப்பாங்க? அப்புறம் புருஷங்காரன் அடிச்சு துரத்துறானா? அப்ப இப்படியெல்லாம் வேலை பார்த்தா எவனா இருந்தாலும் துரத்த மாட்டானா? சொல்லு பார்ப்போம். இன்னத்துக்கு நான் சொல்றேன், குழம்ப எல்லாத்தையும் போட்டு கூட்டி வச்சுட்டேன், பத்திரம் நான் மட்டும் பார்த்து போடுனே. பார்த்து போடுன்றதுக்கு ருசி பார்த்து போடுறதுக்கு வித்தியாசம் இல்லையா? ஐயோ அம்மா, என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. சரி விடு, சின்ன பிள்ளை தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது கடையில் தான் தயிர் பாக்கெட் இருக்குது, நாங்களே தான் காசு கொடுத்து தயிர் வாங்கி சாப்பிடணும். நீ தான் உள்ளேயே கடையில் வச்சிருக்கிய, அப்புறம் என்ன ஒரு பாக்கெட் எடுத்து உடச்சி ஊற்றி சோறு இருந்துச்சுன்னா அதை போட்டு கரைச்சி ஊறுகாய் வச்சு குடிக்க வேண்டித்தானே? அப்படிதான் பண்ணிட்டு வாரேன். சரி சரி. அப்புறம் அந்த சாந்தா கிழவி இருக்கால, அவள் பிள்ளை அந்த பேத்தி இருந்துச்சு, அந்த பிள்ளை செல்வி, அது பெரிய மனுஷி ஆயிடுச்சாமா, ஊர்லேருந்து போன் வந்துச்சு. அப்படியா? சரி சரி சரி. அதான் சொன்னாங்க என் பையன் எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு, நாமளாம் வர முடியாதுன்னு. உனக்கு தான் இந்த குடும்பமே ஆகாதே, அப்புறம் எப்படி போங்க வாங்கன்னு? நீ தான் போக விட மாட்டியே. விடக்கூடாதுன்னு தான் நினச்சேன், அப்புறம் என்ன பண்ணுறது? அந்த பையன் கொஞ்சம் நல்ல பையன், அவனுக்காக எதுக்கு இவங்களை இது பண்ணணுன்ட்டு தான் விட்டுட்டேன். அதே நடி வீடு விழா தட்டி என்னடி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு? அந்த தலைவர் தான். நாங்கள் பாரு, முந்தானத்து வந்து பாத்திரம் கொடுத்தது, இன்னைக்கு என்னடி வீடு வீடா தட்டி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு போடுங்க, ஓட்டு கீட்டிச்சு கொடுப்பாங்கடி. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வாங்க தலைவரே வாங்க, கலர் எதுவும் குடிக்கலாம். இருக்கட்டும்மா, எலெக்ஷன் இருக்கு, எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க நமக்கு. அதான் ஓட்டுக்கு 2000 கொடுக்குறோம். அப்படியா? ஓட்டுக்கு 2000மா? ஓட்டுக்கு 2000னா நம்ம வீட்டில் 2 ஓட்டு தானே. ஐயோ, பிள்ளைக்கு வேற அங்கே மாற்றி போட்டோமே, இல்லைன்னா இங்கேயே 2000 சேர்த்து 6000 வாங்கியிருக்கலாமே. என்னம்மா, வீட்டில் மொத்தம் 2 ஓட்டு தானே? பொண்ணுக்கு அங்கே ஓட்டு மாற்றியாச்சா இல்லை இங்கே தானா? ஐயோ தலைவரே, பொண்ணுக்கு இங்கே தான் இருந்துச்சு, இந்த மாதம் தான் அங்கே மாற்றினேன். மாப்பிள்ளை தொழில் அது இதுன்னு பண்ணுறதுனால இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்களே. ஐயோ ஐயோ ஐயோ, முன்னே சொல்லியிருந்துருக்கலாமே. இந்தாங்கம்மா, வாங்கிக்கோங்க. மறக்காம உங்கள் ஓட்டை நமக்கு தான் போடணும். இப்படி தூரம் காசு பணம்லாம் கொடுத்து உதவி செய்றீங்க, இது கூட செய்ய மாட்டோமா? எங்கள் வீட்டு 2 ஓட்டு உங்களுக்கு தான். அதுவும் இல்லாமல் அவருக்குமே உடம்பு முடியல தானே, வண்டியில் பஸ்ஸில் அது இல்லைன்னு வந்தெல்லாம் கஷ்டப்பட வேணாம். நாங்கள் கார் அனுப்புகிறோம், அந்த காரில் வந்து ஓட்டு போட்டால் போதும், சரிங்களா? நாங்களையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுடுறோம். அட பாவிகளா, உடம்பு முடியல ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்கடானா. வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு வானுங்க, வண்டியில் டிரைவர் இல்லைன்னு வானுங்க, வண்டியே ஓட்ட தெரியாதுன்னு வானுங்க, இல்லைன்னா யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வாங்க, இல்லைன்னா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வாங்க. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான்டா எந்த வண்டிக்கும் எதுவும் ஆகுதில்ல, வீட்டுக்கே வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் அம்மா, உங்கள் வீட்டில் 3 ஓட்டு தானே? ஆமாம் ஆமாம், என் வீட்டில் மருமகளை சேர்த்து 3 ஓட்டு தான். வர ஸ்ரீதேவியை எதுக்கு விடணும்? அவங்ககிட்ட சொன்னால் அந்த காசு பணம்லாம் வாங்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவான். இங்கேயே நம்ம வாங்கிட வேண்டித்தான். அம்மா, அமௌண்ட் இங்கே வாங்கிக்கிறீங்களா இல்லை எப்படிங்க? ஆத்தி, ஒரு ஓட்டுக்கு 2000 சொல்லி வீட்லேயே நிறைய பேர் இருக்காங்க, மொத்தமாக வாங்கிட்டாங்கன்னா நமக்கு இல்லாமல் போயிடும். அதுவும் இல்லாமல் என் பையனுக்கு தெரிஞ்சதுன்னா காசு என்ன இல்லாமல் இருக்குது, எதுக்கு பார்த்துட்டு வாங்கினேன்னு சொல்லி திட்டி போடுவான். அதனால் இங்கேயே வாங்கிட்டு போயிடுவான், அதுதான் நல்லது. அன்னைக்கு ஒரு பாத்திரம், இன்னைக்கு 6000 ரூபா. இப்படித்தான் இருக்கணும் எல்லாரும், அப்போத்தான் கொஞ்சமாவது நாட்டில் மழை பெய்யும்.
பார்க்கவும் கண்ணுக்கழகா லட்சணமாக இருக்காங்க. எப்படியும் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பேசாட்டுக்கு இதுக்குள்ளே நம்ம ஃபோட்டோவையும் வச்சுருக்கோம். எப்படியாவது நமக்கு ஒரு லக்கு இருக்குதா என்னன்னு பார்ப்போம். என்னங்க தம்பி போட்டோவை கழுவி வச்சாங்கப்பா. நாங்க வேற மணி ஆயிடுச்சு, எங்களுக்கு வேற லேட் ஆயிட்டு அவர் வேற திட்டிக்கிட்டு கிடக்குறாரு. அக்கா அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேங்க்கா. ரெடி பண்ணி தான் கொண்டு வந்தேன். வீட்டில் போய் பாருங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. வீட்டுக்கு போக முடியல, எங்கிட்டும் போக முடியல, என்ன பண்ணுறது? யார் அங்கே நிற்கிறது? நம்ம ஆள் மாதிரியே இருக்கே. ஏங்க முதல்ல அவர் அவ்வளோ கோவப்படுறாரு. ஏன் இப்படி கோவப்படுறாரு? ஃபோட்டோ தானே எடுக்க வந்தீங்க, அதுக்கு போய் கோவப்படலாமா? அதுவும் இல்லாமல் ஃபோட்டோலாம் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்குது, இப்படி அப்படின்னு. அந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுத்தால் தான் நல்ல நீட்டாக அழகாக இருக்கும். அவர் அவசரத்துக்கெல்லாம் அது எடுக்க முடியாது. எங்களுக்கு புரியுது தம்பி, ஆனா என் புருஷனுக்கு அதெல்லாம் புரியாது. அந்த ஆளு என்னைக்குமே அப்படித்தான், சுடுதண்ணியை காலில் ஊற்றிக்கிட்டு தான் எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு வேலையை பண்ணுவது. அதுக்கப்புறம் முடியலன்னு போது மூளையில உட்காந்துக்குவது. அவருக்கு இன்னைக்கு இதே ஒரு பழப்பு தான். நான் சொல்லி சொல்லி எங்களுக்கு சலிச்சு போச்சு. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஆமாம், நம்ம காவியா தான். ஐயோ, இவங்க அம்மா வேற நந்தி மாதிரி இங்கே நிற்கிதே. இப்போ என்ன பண்ணுறது? ஏங்க ஃபோட்டோஸ்லாம் நல்லா கச்சிதமாக வந்திருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுனாலும் அதில் ஃபோட்டோ இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, அதில் பண்ணுங்க. நாங்க எதுக்குப்பா பண்ண போறோம்? அடுத்து என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சா அப்ப வேணா கூப்பிடுறோம், வந்து போட்டோ எடுத்து கொடுத்துட்டு போங்க. அடியே ஃபோட்டோ எடுத்தாச்சு அடியே. ஏய் இன்ன வரைக்குமா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உனக்கு? ஃபோட்டோ எடுக்கிறியா இல்லை நெல் விதைக்கிறியா? எம்மா நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ. ஐயோ இந்த ஆள் வந்துட்டதே, நம்ம ஓடிடுவோம். இல்லைன்னா அவ்வளோதான், நம்மளை வச்சு செஞ்சிருவான் அந்த ஆள். அங்கிட்டு நிற்கிறது அந்த வாசு தானே? அடே உன்னை தான் இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருந்தேன். உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். கிடைச்சிட்டல, இன்னைக்கு உன்னை உண்டுலன்னு ஆக்குறேன்டா. ஐயோ, அவங்க அப்பன் பார்த்துட்டானே. ஓடிடுடா வாசு.